இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கன் கிரேவி இதை கொஞ்சம் நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு வானல் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம் 3ம் தாளிச்சிடலாம். நான் வெங்காயம் இன்றைக்கி சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். நீங்கள் தேவைன்னா பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு 100லேருந்து 150 கிராம்கிட்ட இருக்கும் வெங்காயம், 2 பச்சை மிளகா இதை சேர்த்து நல்லா கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கரண்டி பதம் வந்த பிறகு 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு அந்த தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்ச தக்காளி அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா அந்த குழைய வதங்கணும், அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு நான் ஒரு 10 முந்திரி பருப்பு கூட ஒரு டீஸ்பூன் கசகசா கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து நைஸாக அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ தக்காளி வதங்கின பிறகு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதோடைய பச்சை வாசமும் போகணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கின பிறகு வெறுமிளகாய் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நீங்கள் மிளகாத்தூள் தேவைன்னா உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூட கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நைட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அதில் சேர்த்துடலாம். சேர்த்து அதையும் ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். நல்லா மசாலாலாம் ஃபுல்லாக அதில் கோட்டாகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு வதக்குனீங்களா தண்ணி விட ஆரம்பிக்கும், அந்தளவுக்கு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இப்போ இது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா சிக்கன் வேகணும், அதனால் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது வெந்த பிறகு தண்ணியெலாம் கெட்டியாயிடும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லையும் மாற்றி வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுக்கோ. உங்களுக்கு சிக்கன் எந்தளவு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டைம் கொஞ்சம் கூட குறைச்சாகும். எனக்கு ஒரு 20 நிமிஷம் ஆணுச்சுது. சிக்கன் நல்லா வெந்துருச்சுது. இப்போ உங்களுக்கு பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு நான் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன், ரொம்ப சேர்க்கல. இது தேவைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கவும் செய்யலாம். சேர்க்கும்போது கிரேவி கொஞ்சம் நமக்கு நிறைய கிடைக்கும். அதனால் அந்த முந்திரி பருப்பு சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சேர்த்து ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ நம்மள்ட்ட சிக்கன் கிரேவி ரெடி. ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.